வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்ல நம்ம சக்சஸ் ஆகணும்னா நம்ம ஒரு சில விஷயங்களை கண்டினியூவா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில இந்த ஒரு கண்டென்ட் நான் ஏன் கையில எடுக்கக்கூடாது, இந்த கண்டென்ட்டை கையில எடுக்கிறது நான் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதை சொல்ல நீ யார், உனக்கே 56 57 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது எனக்கு ஜஸ்ட் நியூ சேனல். ஸோ இதுதான் எனக்கு புது சேனல். இது ஒன்று தான் புது சேனல் அப்படின்றது கிடையாதுங்க. ஆல்ரெடி நான் ஒரு 8 வருட அனுபவம் அப்படின்றது இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 20 சேனல் ஆரம்பிச்சு அதெல்லாம் சோழியை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 சேனல் ஆரம்பிச்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் நான் ரெவென்யூ அப்படின்றது எடுத்துட்டு இருக்கேன். அதனுடைய அனுபவம் இது ஒன்றும் வந்துட்டு நம்ம தனியாக டுட்டோரியல் போய் கற்றுக்கிறது கிடையாது. யூடியூப் அனுபவம் மூலிமா 8 வருட அனுபவம் அப்படின்றது எனக்கு இருக்கு. அதை வச்சு தான் சொல்கிறேன். சரி, ஓகேங்க. இப்போ நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ நான் ஏன் மூவி ரிவ்யூ கொடுக்கக்கூடாது, இல்லை மீம்ஸ் சேனல் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இதெல்லாம் எப்படி நான் சேஃபாக யூஸ் பண்ணுறது? இப்போ மீம் சேனலுக்கு ஒரு ஃபோட்டோ வைக்கிறாங்க, இல்லை வந்துட்டு நீயா நானாவிலிருந்து எடுத்து ஒரு கிளிப்பெல்லாம் எடுத்து இதில் போடுறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு படம் ஃபுல்லாகவே எடுத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மிஸ்டர் தமிழன் சேனல் ரொம்ப பரிச்சயமானது. அந்த சேனலில் தான் வந்துட்டு எல்லா இதையும் போடுறாங்க, வீடியோலாம் எடுத்து போடுறாங்க, முழு படத்தையும் எடுத்து போட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க. அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் அப்படின்றது உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்திருக்கலாம். அதை நம்ம பண்ணினா என்ன, ஈஸியா இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ தயவு செய்து அவங்க அதை பண்றாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, இவங்க இதை பண்றாங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. யூடியூப்போடைய பாலிசி டீட்டெயிலை சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 8 செகண்டுக்கு ஒரு போட்டோ யூஸ் பண்றேன், 8 செகண்டுக்கு வந்துட்டு நான் ஒரு வீடியோ யூஸ் பண்றேன் அப்படின்னா யூடியூப் வந்துட்டு ஓகே இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்ரூவ்டு கிடையாது. நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டத்தின்படி காப்புரிமைக்கான டீட்டெயில் அதனுடைய சட்டப்படி தான் வந்துட்டு இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ யூடியூப்க்கு நீங்க இத்தனை நிமிஷம் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றவங்களுடைய கிளிப் அப்படின்றது அவங்க எந்த விதிமுறையும் கொடுக்கலீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு சும்மா சொல்லக்கூடிய விஷயம். மேபி இவன் என்னடா 5 செகண்ட் தான் நம்ம வீடியோவில் எடுத்து போட்டிருக்கான், போய் தொலைப்போம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விடுறது மேபி இருக்கலாம். ஸோ அதை தாண்டி நீங்க வைக்கக்கூடிய கிரிட்டிசைஸ் பிடிக்காம கூட உங்களுக்கு காப்பரேட் அப்படின்றது கொடுக்கலாம். ஆனால் யூடியூப்ல இந்த சட்டம் இருக்கு, இந்த 8 நிமிஷம் 8 செகண்டு 1 செகண்ட் 2 செகண்ட் வைக்கலாம் அப்படின்ற சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முழுக்க முழுக்க ஒருத்தருடைய கண்டென்ட் ஒருத்தருடைய தான். இப்போ நீங்க ஒரு வீடியோ உருவாக்கி போறீங்கன்னா அது உங்களுடைய தான், ஓன் கண்டென்ட் தான். இப்போ நான் வந்துட்டு ஒரு படம் ரிவ்யூ கொடுக்குறேன், அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன், அந்த படம் இந்த இடத்துல நல்லா இருக்கு, இப்படி சூப்பரா இருக்கு அப்படின்றது இது முழுக்க முழுக்க 100% என்னுடைய சேனலுக்கும் எனக்கும் பாதுகாப்பு. அந்த படத்தை நான் பார்த்தேங்க, ஒன்றும் நல்லா இல்லைங்க, சும்மா இதுவாக தாங்க இருக்குது, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி. அந்த படத்து ஓனர் வேணா வந்துட்டு என்ன தப்பா சொல்றேன் என் படத்தை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாமே தவிர அவர் கேஸ் போட முடியாது. ஸோ என் படத்தை அவருடைய கருத்து, இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, இது நம்மளுடைய சட்டமைப்பு அப்படி தனி உரிமை அப்படின்றது இருக்கு. அதாவது ஒரு கருத்தை நம்ம முன்வைக்கலாம், அது நம்மளுடைய உரிமை தான், எதுவும் பண்ண முடியாது. ஆனா அவர் படத்தை நான் பார்த்துட்டேன், அந்த படத்தை வந்துட்டு நான் தேட்டரில் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் அவங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய கிளிப்பெல்லாம் எடுத்து, இல்லை நான் படத்தை எங்கேயா டவுன்லோட் பண்ணி அதனுடைய கிளிப்பெல்லாம் எடுத்து அதை நான் ஒன்று ஒன்றா போட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இதுலேயும் அவங்க பாலிசியெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்க ஃபுல்லாகவே அந்த படத்தை ஓட விட மாட்டாங்க. ஒரு கட்டு போடுவாங்க, ஒரு ஃபோட்டோ திடீர்னு இடையில வரும், கொஞ்ச நேரம் அவங்க நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி காமிப்பாங்க, அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும். அந்த ஃபோட்டோ அப்படின்றது இந்த 8 செகண்டு 7 செகண்டு அவங்க கண்டுக்காத செகண்ட் கேப்பை அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். அப்போ ஒரு லென்த்துக்கு ஒரு 2 மணி நேரம் படத்துக்கு இதுல இருந்து அப்படியே இங்கே ஜம்ப் இங்கே ஜம்ப் இங்கே ஜம்ப் அங்கங்கே கட் பண்ணி ஒவ்வொரு சீனும் மெயின் சீனை எடுத்து எக்ஸ்பிளனேஷன் தான் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்களே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எப்படி கொடுக்கலாம்னா இதுவும் வந்துட்டு இங்க சேஃபு, இதெல்லாம் 100% சேஃப் அப்படின்றதுலாம் கிடையாது. 100% சேஃப்னா அந்த முன்னாடி நின்று வெறும் வார்த்தைகளை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா 100% சேஃபு. நீங்க அவங்களுடைய கிளிப்பெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது போட்டோ வீடியோஸ் இதெல்லாம் யூஸ் பண்றீங்க பட்சத்தில் அவங்க நினைச்சாங்கன்னா உங்களுக்கு கொடுக்கலாம், காப்புரிமையின்படி உங்கள்கிட்ட கொடுக்கலாம். இது போல வந்துட்டு என்னுடைய படத்துல இருந்து இவங்க கிளிப் எடுத்து பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாராளமாக அவங்க கொடுக்கலாம். அதுக்கு எல்லா உரிமையும் ஒரு கிரியேட்டருக்கு, ஆஸ் அ கிரியேட்டரா அவங்களுக்கு உரிமை இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு படம் எடுத்த உடனே ஃபுல்லா ஓட விடாம அங்க கட் பண்ணிட்டு இப்போ வந்து 8 செகண்ட் ஓகே இந்த படம் எப்படி இருக்கு, இந்த இடத்துல இப்படி ஆரம்பிக்குது அப்படின்றத ஒரு வீடியோ மாதிரி 8 செகண்ட் விட்டுட்டு அப்புறம் ஒரு வீடியோ பாஸ் ஆகும். அந்த வீடியோ மூவிங் பொசிஷன்ல இருக்கும். அந்த மூவிங் பொசிஷன்ல எப்படின்னா அப்படியே ஜூம் இன் அவுட் போகும், அப்புறம் இன் வரும், அவுட் போகும் இன் வரும், இந்த மாதிரி வந்துட்டு வச்சிருவாங்க. அடுத்தது வந்துட்டு இது ஒரு ஒரு 30 செகண்ட், நான் செகண்ட் கணக்கு தயவு செஞ்சு நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்துட்டு வரும். அதுக்கு அடுத்து ஒரு வீடியோ பிளே ஆகும், அதுக்கடுத்து கட்டு, அதுக்கப்புறம் ஒரு கட்டு, அதுக்கப்புறம் நிறைய கட்டு, அதுக்கப்புறம் வீடியோ பிளே ஆகும். இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா வந்துட்டு கட் பண்ணி எடிட் பண்ணி அதை போடுவாங்க. வெளியில இருந்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் கேட்கும்பொழுது உங்களுக்கு ஓகே ஈஸியான வேலை அப்படின்னு தெரியலாம், இது ரிஸ்க் தான்.
ஏன்னா ஒரு சில யூடியூப் சேனல் நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ டாப்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்களுக்கும் இதில் இஷ்யூ வரும், தமிழ் படத்தை ஏன் போட மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ அது கேட்கக்குள்ள எங்களுக்கு காப்பிரைட் கொடுத்துட்றாங்க, அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய படத்தை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வெளிநாட்டு படம்னா அவங்களுடைய வந்து சட்டத்திட்டம் அப்படின்னு தெரியாது, ஏன்னா அவங்க தானே கேஸ் கொடுக்கணும். அதனால வந்துட்டு அந்த வெளிநாட்டில் இருக்கவங்க இது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க மேபி. அதனால ஒருவேளை இவங்க எடுத்து போட்டுட்டு இருக்கலாம். ஆனா அவர்கள் நினைத்தால் இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அண்ட் அதே போல இவங்க வந்துட்டு இங்க யூடியூப்ல இருந்து ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு தனியா அவங்க அந்த வெளிநாட்டுல படம் படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த தளத்துல போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் டப்புல கூட அவங்க அதை டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து வர மாட்டாங்க. ஏன்னா தமிழ் டப்னா இங்க காப்புரிமை வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த காப்புரிமைக்கு இவங்க கேஸ் போட்டுருவாங்க இல்லைங்களா. அதனால ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய படத்தை ஆங்கிலத்திலே பார்த்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கிளிப்பை மட்டும் இங்க பயன்படுத்தினாங்கன்னா, ஸோ மேபி அது வராதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்துட்டு எப்படின்னா ஒரு 75% சொல்லலாம் வச்சுக்கோங்களேன், 50-50 கூட சொல்லிக்கலாங்க. வரும் வராது அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க இருக்கக்கூடிய மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய கிளிப் எடுத்து நீயா நான கிளிப்பு, சொல்லுவதெல்லாம் உண்மை, இந்த மாதிரி கிளிப் எடுத்து போடுறதுனா என்னைக்கா இருந்தாலும் புட்டுக்கும். என்னைக்கா இருந்தாலும் சேனலுக்கு ஒரு ஆபத்து அப்படின்றது வரும். யூடியூப் அப்படின்றத ரொம்ப தெளிவா சுருக்கமா நான் சொல்லிடுறேன். ஒரு இண்டிவிஜுவல் கண்டென்ட் கிரியேட்டருக்காக மட்டும்தான் யூடியூப். நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதை நான் போய் வந்து ஷூட் பண்றேன், நான் மியூசிக் கொடுக்குறேன், அந்த படத்துல நான் நடிக்கிறேன், இல்லை வேற யாராவது நடிக்க வைக்கிறேன், அவங்களுக்கு அதுக்கான சம்பளத்தை கொடுக்குறேன், அது தேவையில்ல. அவங்கள நான் தான் நடிக்க வைக்கிறேன், நான் தான் ஷூட் பண்றேன் அப்படின்னா என்னுடைய டிவைஸ்ல இருந்து நானே எடுத்துட்டு போய் அப்லோட் பண்றேன்னா ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர் நான், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்படி இருக்கிறவங்க தான் யூடியூப்ல வீடியோ அப்படின்றது போடணும். விமர்சனங்கள் அப்படின்றது இப்போ இந்த ப்ளூ சட்டை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து விமர்சனங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அந்த போட்டோ படத்தோட போட்டோ வச்சு இந்த இடத்துல சைடில் கிளிப்பை வச்சு இந்த மாதிரி படம் பார்த்தேன், ஒன்றும் நல்லா இல்லை, எதுக்காக இந்த படம்ன்றது இல்லை, நம்மளும் தான் போட்டிருக்கோம், என்ன கதை எடுத்துட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு படமா, குப்பை படம், இதெல்லாம் 1942 எடுத்து, இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதனுடைய ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்க்கும் பொழுதும், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எடுத்து வந்து இங்கே சேர்க்கும் பொழுதும், அது கண்டிப்பாக பிற்காலத்தில் இன்று இல்லைனாலும் எப்பயாவது ஒரு நேரத்தில் அது சில விமர்சனங்களுக்கும் சில கார்ப்பரேட் இஷ்யூக்களுக்கும் ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்கு. ஓன் கண்டென்ட் கிரியேட்டர் தயவு செய்து நீங்க இந்த மீம்ஸை பண்ணி போறது இல்லை, எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட் பரவாயில்லைங்க அப்படின்னா அதுல ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு, உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை சொல்றேன், அதன்படி பண்ணுங்க. மேபி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த ட்ரிக்ஸை வேணா பயன்படுத்துங்க. ஏன்னா ஒரு சிலர் அப்படிதான் பண்றாங்க, அதை நான் சொல்றேன், நான் அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லை என்னால் வேற கண்டென்ட்டும் கிரியேட் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு வேற கண்டென்ட்டுக்குள்ள போயிருங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட், உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் கொஞ்ச நாளே கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் அதை ரெகுலராக போட 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 அதை பிடிக்கிற மக்கள் அப்படின்றது வந்துருவாங்க. இதனால உங்களுக்கு வந்துட்டு நிறைய வியூஸு, நிறைய சந்தோஷம், ஸோ சேஃப்டி அப்படின்றது கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஓன் கண்டென்ட் போடுங்க. நீங்கள் வந்துட்டு மற்றவங்கள பார்த்து போடுறது இல்லை மற்றவங்கள மாதிரி அவங்கள மாதிரி நான் பண்ண போகிறேன், கற்றுக்கிட்டு பண்ண போகிறேன் அப்படின்றதுக்குள்ளே போகாதீங்க. அதில் நிறைய ரிஸ்க் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த யூடியூப் பாலிசி அப்படின்றது வேற, இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு காப்பிரைட் அப்படின்றதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க, சில விஷயங்கள் பார்த்துருக்க மாட்டாங்க சட்டப்படி. ஏன்னா அப்போ வந்துட்டு அவங்களுக்கு பெருசாக வருமானம் வந்திருக்காது யூடியூப்ல. பட் இப்போ அவங்களுக்கு இந்த சட்டத்திட்டங்கள் மாறினதுக்கப்புறம் வருமானம் அவங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும். அந்த வருமானத்தை வச்சு இவங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல லீகல் அட்வைஸரோ இல்லை இதுக்காக வந்து இந்த டெக் அட்வைஸ் கொடுக்குறவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி வந்துட்டு அட்வைஸ் கொடுக்குறவங்களை வச்சு ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணணும், எந்த இடத்துல போடணும் அப்படின்னு எடிட்டர்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் காசு செலவு பண்ணி பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்கள மாதிரியே நானும் பண்ண போறேன் அப்படின்னு இறங்குனீங்கன்னா நாளைக்கு அது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கும் இது இப்பயும் வரலாம், வந்தா அவங்க சட்டப்படி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி சட்ட ஆலோசகர் மூலியமா தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே காய்ஸ், வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். பாய்.